ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா வீடியோஸ் எதுவும் அப்டேட் பண்ணல, கொஞ்சம் பிஸி. அறுபடை வீடு முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம், அப்புறம் சில கோயிலுங்களுக்கெல்லாம் போயிருந்தோம். தம்பி பிறந்தோடனே வரோன்னு சொல்லி வேண்டியிருந்தோம், அதனால் அதுக்காக போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம போன கோயில் பார்த்தீங்கன்னா அறுபடை வீட்டில் திருத்தணி கோயில் தான். ஒசூர்லேருந்து ஃபஸ்ட்டு கார் ட்ராவல் ஈஸியான இடம் பார்த்தீங்கன்னா திருத்தணி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 4 to 5 hours வந்துடும். ஒரு 250 அப்படி கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதியானம் போல் கிளம்பி ஈவினிங் ரீச் ஆகிட்டு நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல வந்து கோயிலுக்கு போனோம். இந்த கோயில் வந்து முருகரோட 5ஆம் படை வீடு சொல்கிறாங்க. அதாவது வந்து அறுபடை வீடும் போக முடியல அப்படின்னா இந்த திருத்தணிக்கு மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 365 படி இருக்கு. அதாவது 300 வருஷத்துல 365 நாளை குறிக்கிறதுக்காக அத்தனை படி இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து உள்ள வந்து ஒரு ஐயர் தெரியும் அப்படின்றதால நம்ம வந்து விஐபி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அப்படி பார்த்துட்டோம். இந்த கோயிலில் வந்து முருகர் வந்து வள்ளி தேவானியோட மன நிம்மதியாக இருக்கிற இடம் அப்படின்றாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரதால நம்மளுக்கு மன நிம்மதி, குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் போய் பாருங்க. இப்போ நம்ம ரெண்டாவது போனது வந்து பார்த்திங்கன்னா சுவாமிமலை கோயில். திருத்தணிலேருந்து சுவாமிமலை பார்த்திங்கன்னா இதுக்குமே 4 to 5 hours வருது. அண்ட் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 280-290 கிலோமீட்டர்ஸ் அப்படி வருது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா க்ரௌட் வந்து அவ்வளோ ஜாஸ்தி இல்லை. ஒரு நம்ம அங்கேயே போனீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட் உங்களுக்கு இருக்கும், ஒரு 100-200 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் ரொம்ப சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே க்ரௌட் இல்லை. கோயில் வந்து ரிலாக்ஸாக நிம்மதியாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டோம். அண்டு இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து முருகரோட 4ஆம் படை வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா முருகர் வந்து சிவபெருமானுக்கே வந்து பிரணவ மந்திரமான ஓம் என்னும் சொல்ல வந்து சொன்ன இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரதால வந்து குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, கல்வியில் வந்து சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தோட போய் பாருங்கள். நம்ம மூணாவதாக போன கோயில் பார்த்தீங்கன்னா பழனி. சுவாமிமலை டு பழனி வந்து ஒரு 4 to 5 hours அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் இருக்கும். இந்த கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. படியேறி போனால் ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம படியேறி போக முடியாது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனரலாக டிக்கெட்ஸ் இருக்குது. போகும்போது பார்த்தீங்கன்னா ரூப் காரில் போகிறதுக்கும் வரும்போது ட்ரெயினில் போகிறதுக்கும் டிக்கெட்ஸ் இருக்குது. ₹2 தான் சார்ஜஸ் இருக்கும். நம்ம வந்து அவ்வளோ நேரம் லைன் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்க மூலயமா வந்து உள்ள ஸ்பெஷல் தரிசனமாக கேட்டு போயாச்சு. போயிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 to 1 hour சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த பழனி கோயில் தான் வந்து 3ஆம் படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்க மலையில் தான் வந்து முருகர் ஞானப்பழத்துக்காக வந்து கோச்சிட்டு நின்ற மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால நமக்கு ரொம்ப நல்லா இருக்கிற நோய் வந்து தீரும்னு சொல்கிறாங்க. கல்வி அறிவெல்லாம் வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கள வந்து இந்த லீவ் டைமில் டூர் கூட்டு போகிறதுக்கான சூப்பரான இடம். ரோப் கார் அப்புறம் ட்ரெயின்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம 4ஆவதாக போன அறுபடை வீடு கோயில் பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை. இது மதுரையில் இருக்குது. நம்ம வந்து பழனியிலேருந்து பழமுதிர்ச்சோலைக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 120 கிலோமீட்டர் அண்ட் நியர்லி 2 to 3 hours இருக்கும். மதுரைக்கு டூர் போகிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பழமுதிர்ச்சோலைக்கு போவாங்க. ஏன்னா வந்து இது அழகர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் இருக்குது. கோயில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப க்ரௌடடாக இல்லை, மீடியமாக தான் இருந்துச்சு. இங்கேயுமே வந்து ஸ்பெஷல் டிக்கெட்டும் இருந்தது. நம்ம எதுவுமே வாங்கலை. கோயில் வந்து ரொம்ப காலியாக இருந்ததுனால நம்ம வந்து ஃப்ரீயாகவே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முருகரோட 6ஆம் படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அவை வந்து முருகரை சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அந்த திருவிழா நடந்த இடம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரதால நம்மளுக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்குது அப்படின்றாங்க. நம்மளோட செல்வம் வந்து நல்லா பெருகும், நம்ம பிஸ்னஸில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும், நமக்கு தடப்பட்ட காரியெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக குடும்பத்தோட போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. அறுபடை வீடு கோயிலில் பழமுதிர்ச்சோலை கடத்தது 5ஆவதாக போன கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் 36 கிலோமீட்டர், நியர்லி 1 hour வரும். அதாவது வந்து மலை கீழே ஒரு குன்று மாதிரி கீழே இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் வந்து முதல் படை வீடு அப்படின்னு திருப்பரங்குன்றத்தை தான் சொல்றாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தான் முருகர் வந்து தேவானியை வந்து திருமணம் செஞ்ச இடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கோயிலில் இருக்க முருகரை வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிக்கெட்டுமே இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 200 அப்படி இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு சீக்கிரமாக போயிட்டு சாமியை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி ஃப்ரீ டிக்கெட்டுமே உங்களுக்கு இருந்துச்சு. பிரசாதமே கிடைக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரதால நம்மளுக்கு வந்து குடும்பத்தில் வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து தீரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாதவங்கலாம் கண்டிப்பாக இங்கே போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. அறுபடை வீடு கோயிலில் நம்ம 6ஆவதாக போன கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர். நம்ம வந்து திருச்செந்தூர் வந்து திருப்பரங்குன்றத்துலேருந்து போயிருந்தோம். நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 கிலோமீட்டர் இருந்துச்சு.
2 to 3 ஹவர்ஸ் வந்து கார் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம ஏர்லி மார்னிங்கு கூட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா திருத்தணி மாதிரி க்ரௌட் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. திருத்தணி, பழனி அந்த மாதிரி. அண்ட் இங்கேயுமே வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் டிக்கெட்ஸுமே இருக்குது, ஃப்ரீ டிக்கெட்டுமே இருக்குது. ஆனால் ரொம்பவே லேட் ஆகும் அப்படின்றதால நம்ம வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து சாமி பார்க்க போயிட்டோம். அதுவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பீச்சில் விளையாடிட்டு வந்திருந்தோம். இந்த திருச்செந்தூர் கோயில் தான் வந்து முருகரோட 2ஆம் படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சூரபத்மனை வந்து வதம் செஞ்சு வென்ற இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றதால நம்ம எதிரிங்க வந்து தொல்லை போடுறது, அதுக்கப்புறம் மன நிம்மதி கிடைக்கும், நம்ம தைரியமாக எந்த காரியமும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸ் தான். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அறுபடை வீடு கோயிலுக்கு போகிறீங்க அப்படி பிளான் பண்ணிங்கன்னா ட்ராவல்ஸ் இருக்காங்க. ட்ராவல்ஸ் புக் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ் சுற்றி காமிப்பாங்க. இல்லை நீங்கள் ஓன் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அறுபடை வீடு கோயிலில் போக வேண்டிய இடம் வந்து திருத்தணி போயிட்டு அங்கே முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவாமி மலைக்கு போயிடணும். நைட்டு சுவாமி மலையில் ஹால்ட் பண்ணிவிட்டு டே 2 வந்து பழனிக்கு போகணும். பழனி பார்த்துட்டு பழமுதிர் சோலையும் திருப்பரங்குன்றம் மதுரை பக்கத்தில் தான் இருக்குது. வந்து இதை பிளான் பண்ணிக்கணும். நைட் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். டே 4 பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பிளான் பண்ணிக்கணும். டோட்டலாக 6 கோயிலும் கவர் பண்ண முடியும். டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ டிக்கெட் எடுத்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்க்குற மாதிரி முடிஞ்சிடும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 6 டேஸ் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கோயில் 2 கோயில் தான் பார்த்துருந்தோம். நைட்டு வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து குட்டி முருகர் வந்தால் நாங்கள் அறுபடை முருகர் கோயிலுக்கும் வரணும்னு வேண்டியிருந்தோம். அது மாதிரி நம்ம வந்து குட்டி முருகரை தூக்கிட்டே அறுபடை வீடு முருகரை பார்க்க போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. 6 கோயிலுக்கும் போயிட்டு வரும்போது என்னோட மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தோட அறுபடை கோயிலுக்கு போய் விசிட் பண்ணுங்கள். பாய்.